இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். திருநெல்வேலி சைடில் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்ல மைல்டான காரத்தோட நல்லா வைப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து எல்லா சமையலுக்குமே தேங்காய் இருக்கும். அதே மாதிரி இந்த மீன் குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் எப்படி வைக்கலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க. இப்போ வந்து வஞ்சர மீன் வந்து வாங்கியிருக்கு. வஞ்சர மீன், அடுத்து நெத்திலி மீன். இந்த நெத்திலி மீனை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். வஞ்சர மீன் வந்து வறுக்க போகிறோம். இந்த வஞ்சர மீன் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சிட்டோம்னா நல்லா ஊறிட்டு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த மீனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து என்றைக்குமே மீன் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து மீனோட ஊறும் போது அந்த உப்போட டேஸ்ட்டு தெரியும். இதில் வந்து 1 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு போடுறேன். 1 ஸ்பூனுக்கு மேலேயே எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் போட்டேன். இது வந்து இந்த புளிப்பு கொஞ்சம் வர்றதுக்காக வேண்டி எல்லோரும் எலுமிச்சம்பழம் ஊற்றுவீங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் புளி ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த மீன் குழம்புக்காக வேண்டி புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் சும்மா இப்படி ஒரே ஒரு சொட்டு, இப்படி 1 ஸ்பூன் கூட இருக்காது, அதை அப்படியே மேலே ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டுட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். இது இந்த புளியோட இது இருக்குது, அதனால் கொஞ்சம் பெசரிட்டு இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அது ரொம்ப பெசைகிறதுக்கு சின்னதாக இருந்ததுனால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன்ப்பா. இதில் வந்து கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நல்ல மீன் மசாலாலாம் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. வந்து நல்ல மசாலா வந்து எல்லா பக்கம் கலந்து வைக்கிற மாதிரி நல்லா விரவி வச்சாச்சு. இந்த மீன் வந்து மசாலா இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னு நினைக்கி ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லா வறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய மொத்தமாக எல்லாத்தையும் வறுக்க மாட்டேன். கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு தக்கன வறுத்துட்டு மிச்சத்தை தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவேன். வச்சுட்டா ஒரு 2-3 நாள் வரைக்கும் அப்பப்போ 2 எடுத்து கூட வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டை போட்டு நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் குழம்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வறுக்க போகிறோம். அது வரைக்கும் அந்த மசாலாவோட நல்லா ஊறிட்டு இருக்கோம். ஒரு தட்டை போட்டு உரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் மீன் குழம்பு வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து நான் மண் சட்டியில் தான் நான் எப்போதுமே மீன் குழம்பு வைப்பேன். இந்த சட்டியில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் தாளிச்சினிங்கன்னா அந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். வெங்காயம் பூண்டு வந்து நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இதில் வந்து நான் கருவேப்பிலையை போடுறேன். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளியை மட்டும் போடுறேன். இந்த தக்காளியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் நல்லா மசிஞ்சிரும். மீன் குழம்புக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இதிலேயே போட்டுட்டேன். நல்லா இப்படி வதக்கி விட்ட அன்றைக்கி நல்லா தக்காளி வந்து நல்லா மசியட்டும். அப்பப்போ கலந்து கொடுத்துட்ருங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நான் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு பெரிய பத்தையாக ஒரு 1.5 பத்தை போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு பத்தையும் திருப்பி ஒரு 1/2 பத்தையும் 1.5 பத்தை கிட்ட தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். இதில் வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கிட்ட இருக்கும். இப்படி ஒரு கை கிட்ட அதில் போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகு போடுறேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு திருப்பி நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்ல தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிட்டு பாருங்கள்.
நல்ல தக்காளி நல்ல ஒரு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுன்னா போதும். இதில் வந்து ஒவ்வொரு மசாலா பொடியாக சேர்த்துருவோம். நான் மசாலா பொடி வந்து இதில் வந்து நான் கலந்த பொடி, அதாவது குழம்பு பொடி தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாத்தூளாக சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். 2.5 ஸ்பூன் கிட்ட நான் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இது வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூளாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஏற்கனவே அதில் உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த மசாலாவை அப்படியே இந்த சட்டியில், ஆனால் இதை வந்து மிளகாத்தூள் போடும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. இந்த மிளகாத்தூள் வந்து இந்த சட்டியிலேயே நல்லா இப்படி வறுபட்டுச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி இது ஆனவுடனே சும்மா 1 செகண்டு தான், ரொம்ப நேரம் இது பண்ணால் கருகின வாசனை கசப்பு தன்மை வந்துடும். இப்போ வந்து நான் புளி ஊற்றுறேன். நல்லா சக்கையை 2 தரையாக நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா தேவையான கொஞ்சம் புளி தண்ணி வந்து நான் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கிட்ட எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சிருக்கேன். நல்லா 2-3 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றினோம்னா அது சக்கை நல்லா புளி இறங்கிரும். இந்த புளி தண்ணியோட நல்லா இப்படி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுப்போம். ஏன்னா இது திக்காக இருக்குது இல்லையா, அப்போ நம்ம நல்லா புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் 1 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் இப்போ வந்து நல்லா புளி கரைச்சி ஊற்றின தண்ணியோட மசாலா வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காகவே ஆயிட்டு இந்த அளவுக்கு ஆனாலும் மசாலாவை வந்து இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்த மசாலாவை வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த தேங்காய் அரைச்ச வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா டேஸ்ட் இருக்காது. இதை வந்து இப்போ உள்ளே போட்டுறேன். இதில் வந்து தண்ணி கலந்து கொஞ்சம் ஊற்றி இது பண்ணி விட்டுறலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா குழம்போட கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணியை விட்டுட்டு காரம் புளிப்பு உப்பு எல்லாம் பத்துமான்னு சொல்லி இந்த டைமில் செக் பண்ணிடுங்க. மீன் போடுறதுக்கு முந்தி செக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ரொம்ப குழம்பு வந்து திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துற போகிறேன். இப்போ வந்து இது நல்லா இந்த தேங்காய் போட்டதுனால இது நல்லா கொதி வரணும். இது ஒரு கொதி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதித்து நல்லா திக்காகவும் ஓரளவு சாப்பிட்றதுக்கு திக்காகவும் ஆயிட்டுது. இப்போ இதில் வந்து மீனை போட்டுடலாம். மீன் வந்து நான் நெத்திலி மீன் தான் வாங்கினேன். நெத்திலி மீனும் வாங்கியிருக்கேன். இந்த வஞ்சர மீனில் வந்து அந்த தலை வால் இந்த இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுறேன். அதையும் இந்த மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்படியே இந்த சட்டியை வந்து ஒரு துணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கி இப்படி கலந்து தான் விடணும். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டோம்னா அந்த கரண்டியில் வந்து அந்த மீன் வந்து மொத்தமே உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி சுற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். போட்டு ஒரு 2-3 நிமிஷம், நான் 5 நிமிஷம் கிட்ட கொதிச்சிருச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதை இறக்கும் போது விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொத்தமல்லியையும் போட்டுறேன். போட்டுட்டு நல்ல மீன் குழம்பை வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம். இது மண்சட்டியாகண்டு அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமும் நல்லா கொதிக்குது பாருங்கள். அடுப்பில் வச்ச மாதிரி இருக்குது. நாங்கள் அடுப்பை விட்டு கீழே இறக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் மண்சட்டியில் செஞ்சீங்கன்னா அந்த மீன் குழம்பு வந்து மறுநாள் வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. இது திருப்பியும் அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமும் எவ்வளோ கொதிக்குது பாருங்கள்.
மீன் வறுக்கிறதுக்கு வந்து நான் கடாயை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எண்ணெயை விட்டுறலாம். இப்போ வந்து நான் மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த தவாவில் வச்சிடுறேன். ஸ்டவ்வை வந்து எப்போதும் நம்ம மீன் பொரிக்கும் போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சு வேக விடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வேக விட்டு திருப்பி போட்டு அந்த மீனை வந்து எடுத்துடலாம். இந்த மீன் வறுக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் மசாலா பொடி மட்டும் போடுறத காட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம். மேலே அப்படி கொஞ்சமாக இப்படி எண்ணெய் விட்டுட்டோம்னா அது பாட்டு மெதுவாக ஸ்லோவாக வச்சு வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து மீன் வறுவல் வந்து நல்லா செவந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பும் நல்லா அப்போவே இறக்கி வச்சுருந்தேன், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. எங்கள் ஊர் திருநெல்வேலி மீன் குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.